அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இப்போ பெருமானுடைய பாரம்யத்தை நிரூபிச்சுட்டு இருக்கோம். பாரம்யத்தை நிரூபிக்கச்ச ருத்ரன் முதலான வாழ்க்கள்லாம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, ஏன் அவள்லாம் வராது அப்படின்னு சொல்லச்ச அவள்லாம் கர்ம விஷயாலா இருக்கா. அவளுக்கு இது கிடையாது, அகர்ம விஷயத்துவம் கிடையாது, சுவாதந்திரியம் கிடையாது. பெருமாளுக்கு சரீரமாகத்தான் இருப்பார். அதனால சர்வோத்கிருஷ்டனாக எம்பெருமானே சொல்லப்படுகிறான் அப்படின்லாம் சொல்லி போன ஸ்லோகத்துல எல்லாம் சொல்லி அவன் ஹிம்சை பண்ணுவான் ருத்ரன். நீ என்னை ஹிம்சை பண்ணாத, அதுக்கோசரம்தான் அவனை நமோ நமகான்னு நமக்கம்லாம் வருது அப்படின்லாம் சாதிச்சார். இப்போ அவ நம்மளை பார்த்து கேட்கிறா, நீங்க இத மாதிரி சொல்றீங்க, சரி பகவான் கூட இந்த மாதிரி இருக்கானே, அவனும் ஸ்ரீராமனா அவதரிச்சான். ஸ்ரீராமனா அவதரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டான், ஒரு மனுஷனா இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டானே. அந்த கஷ்டத்தெல்லாம் பகவான் பட்டான்னாக்கா அவனுக்கும் கர்ம விஷயத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். அவனே அந்த வாக்கியங்கள்லாம் சிலதெல்லாம் சொல்றான். அது என்னுடைய பாபங்கள் தான் இப்படி பண்றது. பூர்வம் மயா நூனம் அபீப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருதானி. அசகிருதானி பலமுறை என்னால பண்ணப்பட்ட பாபங்கள் அப்படின்னா பெருமாள் சொன்னேன். அதனால நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன், என்னால பண்ணப்பட்டது, அதோட பலம் தான் இது மாதிரிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் பெருமாள் சொல்ற. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவீங்கோ? அவனுக்கும் கர்ம விஷயத்தான் இருக்குதே அப்படின்னு கேள்வி எல்லாம் வருது. அதற்கு சமாதானம் சொல்லணும். அதற்கு அவதார ரகசியத்தை சாதிக்கிறார். பெருமானுடைய அவதார ரகசியம் பகவான் கீதையில 4வது அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய சந்தேகங்களை போகிறதுக்கோசரம் அவதார ரகசியங்களை சொல்றான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தம்ப சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்லாம் சொன்னான். இப்படி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி தர்ம சம்ஸ்தாபனம் பண்றேன், தர்மத்தை ஸ்தாபிக்கணும், அதுக்கோசரம் நான் இந்த மாதிரி அவதாரங்கள் எடுக்கிறேன் அப்படின்னுட்டு பெருமாள் சாதிச்சிருக்கேன். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இங்க சாதிக்கிற. பொதுவா அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படிங்கிறது தைத்திரியோகனுக்கு. அவன் பிறப்பதே இல்லை, ஆனால் பலவாறாக பிறக்கிறான், அவதரிக்கிறான் அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அதனால அவன் இஷ்டப்பட்டுதான் அவதரிக்கிறான். அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துண்டு அவதரிக்கிறான். அது கூட பாகவதாருடைய திருவுள்ளம் எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவால் எப்படி ஆசைப்படுவாளோ அந்த மாதிரி அவதாரத்தை எடுத்துன்னு வரான். தமர்கந்ததே உருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னுட்டு பொய்யாளர் சாதித்தார். அதனால பாகவதாளுக்கு ஏத்த மாதிரி திருமேனியை எடுத்துட்டு வரான். அவளுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி வரைய இருக்குது. அது தான் இஷ்டப்பட்டுதான் அவளுக்கு பிடிச்சிருக்குது, அதுக்கேத்த மாதிரி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பெருமாள் அனுகிரகிக்கிறார். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஆழ்வார் சொல்ற, ஆனானானுடைய என்று அகிதை கொண்டு உகந்து தானே இன்னருள் செய்து என்னையும் முற்றவன் தானானான் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணார் ஏனமுமாய் கட்சியாம் இன்னம் கால் வண்ணனே கடல் வண்ணனே அப்படின்ட்டு 5ஆம் பத்திர சொல்லிட்டு போயிட்டார். இது பெருமாள் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கு போதுதான் வர. அதே மாதிரியே 6ஆம் பத்திலையும் மனப்பறிப்போடு அழுக்குமாறிட சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் குணக்குழாய் முடிமாலையுமார்பன் என்னப்பந்தன் மாயங்களை நினைக்கும் நெஞ்சுடையே
எனக்கு இனியார் நிகர் நீநிலத்தே அப்படின்னு சாதிக்கிறார் ஆரம்பத்துல. அழுக்கு மாநில சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு தான் இஷ்டப்பட்டு தனக்கு எது வேணுமோ அந்த திரவியை எடுத்துட்டு வரான் பகவான். அதனால இது அப்ராகிருதமான அவதாரமே தவிர்த்து என்னமோ இது பண்ணிட்டு வந்துடல. நம்மள மாதிரி கர்ம விஷயாலா வரல. நம்ம இஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் கர்ம பந்தம் இருக்கிறதுனால அது எப்படி பகவான் நம்மளை எழுதி வச்சிருக்கானோ அப்படிதான் நமக்கு வரும். ஆனால் சர்வேஸ்வரனுக்கு அத மாதிரி இல்லை. ஆக இது சுத்தமான ஸ்வேச்சாவதாரங்கள், அப்படி ஸ்வேச்சாவதாரமா இருக்கிறதுனால இதுல என்ன தோஷம் இருக்கு? அதே ருத்ரனோ பிரம்மாவோ இந்திரனோ அப்படி கிடையாது. அவளுடைய கர்மாவனால்தான் அவெல்லாம் பிறக்கிறா. தொம்ஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார். இவரே நீ தமோ குணத்தினால பிறந்தவன், அதனால நீ மோக சாஸ்திரங்களை பண்ணு அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதே மாதிரி சதுர்முக பிரம்மா ஒரு விஷயம் சொல்றார். அகம்பி குரோதஜஸ்தாத அப்படிங்கிறார். நான் ஒரு குரோதம் இருக்குது பாருங்க, ரஜோகுணம், அதிலிருந்து நான் பிறந்தவன் அப்படின்னு அவர் சொல்றார். எப்படிலாம் சொல்றதுனால அவளுடைய பிறப்புலாம் இத மாதிரி கர்ம சம்பந்தத்தினாலதான் வந்திருக்கு. கர்ம சம்பந்தத்தினால வந்திருக்கிறதுனால அவளுக்கு இத மாதிரி இருக்கு. ஆனால் பகவான் அப்படி இல்லை. சரி, இப்படி அவதரிக்கிறான், ஏன் இத மாதிரி கஷ்டப்படுறான் அப்படின்னாக்கா அதுக்கு பெருமாள் சொல்ற, கீதையில 3வது அத்தியாயத்துல ஒரு விஷயம் சொல்றார் பெருமாள். நானவாப்தம் அவாப்தம் திரிஷு லோகேஷு கிஞ்சன, எனக்கு 3 லோகத்திலையும் இது வேணும் அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நான் வர்த்த ஏதகி கர்மணி, நான் கர்மாவெல்லாம் அனுஷ்டிச்சுட்டுதான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதுக்கு காரணம் சொல்ற, எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டஹ தத்ததேவே தலேஜனஹ சயப்பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு சாதிக்கிற பெருமாள். ஒரு வசந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் என்ன பண்றானோ அததான் அவனுடைய அனுயாயிகள்லாம் பண்ணுவான். அதனால வசந்த ஸ்தானத்துல இருக்கிறவா ஜாக்கிரதையா அவ அனுஷ்டானங்களை வச்சுக்கணும். அவ தவறான அனுஷ்டானத்தை வச்சுட்டான்னாக்கா அவனை அனுசரிச்சு இருக்கிறவாள்லாம் அவனும் தவறான அனுஷ்டானத்தையே பண்ண ஆரம்பிச்சிடுவாள். அது ரொம்ப தவறான மார்க்க தரிசனமா ஆயிடும். வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இந்த ஜாக்கிரதையா காமிக்கணும் முடியும். அதனால பெருமாளே சொல்ற, நான் வசுதேவ அங்க பாஷ்யக்காரர் சாய்க்கிற வச்சன இதான், நான் வசுதேவனுடைய பிள்ளை இல்லையா, வசுதேவனுடைய பிள்ளையா போயிட்டதுனால வசுதேவன் தர்மாத்மா, அவருடைய பிள்ளை தவறா நடந்துட்டான் அப்படின்னு கெட்ட பேர் வந்துடும். அதையே அனுசரிச்சுட்டான்னாக்கா வசுதேவர் பிள்ளையே இப்படி பண்ணிட்டானே. பெருமாள் தன்னை இறக்கிக்கிற, அவர் சர்வேஸ்வரன், ஆனால் தன்னை இறக்கிண்டு அந்த நைச்சானுசந்தானத்தை வச்சு சொல்றாரு பெருமாள். அதனால அதுக்கோசரம் பெருமாள் நாம ஒழுங்கா இருந்தாதான் நம்ம கீழே இருக்கிறவாளும் சரியா அனுஷ்டானத்தை பண்ணுவா. இல்லாத போனா அவ அனுஷ்டானத்தை சரியாவே பண்ண மாட்டா, அது விபரீதமான வழியா போயிடும். அதுக்கோசரம்தான் தன்னுடைய சாசனத்தை தானே அனுஷ்டிச்சு காமிக்கிறான் பகவான். அதிகரணசாராவில ஒரு விஷயம் சொல்ற, யோபாலம் ஹந்தி எஸ் ஸ்திரீம் எஸ்ச யோவா கிருதக்னஹ பிராயச்சித்தைர் விஷுத்தான் அபி ஜெகதரிமான் சாது சம்சிருஷ்டியனரஹான் அப்படின்னு சாதிக்கிறார். ஒருத்தன் குழந்தைய கொண்டு விடுறான், அந்த மாதிரி ஒரு ஸ்திரீய கொண்டு விடுறான் ஒருத்தன். அதே மாதிரி ஒருத்தன் சரணாகதி பண்ணினான், அவனை கொண்டுட்டான்.
இவா எல்லாம் மகா பாபிகள், வா மகா பாபிகள். இவாளுக்கு பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டிச்சா கூட சரி, சாது சங்கோஷ்டி இருக்கு பாருங்க, அவளோட அவ சேர்வதற்கு அருகதையே அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவ பெரிய தவறு பண்றா. அவளுடைய என்ன பண்ணணும்னாக்கா ஜன்ம முழுக்க பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டிச்சுட்டுதான் இருக்கணும். சாதுக்கள் அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டா. இது சூத்திரக்காரர் அதையே திருவுள்ளம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். அதனால சாஸ்திரம்னா சாசனீயம். சாஸ்திரமானது நம்ம ஜாக்கிரதையா அதை காப்பாற்றணும். இல்லாத போனா சம்பளத்தோ தர்ம சேது, தர்ம சேது உடைஞ்சு போடுவேன், அது எகிரி போயிடும். அது கூடாது. அதனால நாம என்ன இதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சரியா இருக்கணும். நாம தவறா நம்ம அனுஷ்டிச்சோம்னாக்கா அது அந்த பரம்பரையா போயிடும். அது மாதிரியே தவறாவே எல்லாரும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படி தவறாகவே அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்களேன், தர்மத்தினுடைய வியவதியே போயிடும். மொழியோ இப்படிதான் தர்மம் பண்ணணும் அப்படின்றது போயிடும். அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாருனாக்க தர்மத்தை ஸ்தாபிக்கணும்ன்றது போதும் தன்னுடைய சாசனத்தை தானே காப்பாத்துற. தானே அவனுக்கு யாருமே அதிகடி கிடையாது. நதசமஸ்டாபி அதிகஸ்ட திருஷ்யதை, உயர்நலம் உடையவன் எவனவன். அப்படிப்பட்ட பகவான் அவனை இத பண்ணு பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? அவன் நினைச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ எல்லாத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்க. நரசிம்மாவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபு வதம் பண்றார். அவர் நினைச்சிருந்தாக்க அவர் சர்வசக்தமாச்சு. பிரம்மா வரம் கொடுத்து, பிரம்மா வரம் கொடுத்தா இவர் கேட்கணுமா? இவர் சர்வசக்தர். அந்த சர்வசக்தரா போயிடுவே ஒரு க்ஷணம் பிரம்மாவையே தள்ளிடலாமே. இவர் தள்ளிவிட்டு ஒரு க்ஷணத்துல முடிச்சுட்டு போகலாம். ஆனால் பிரம்மா ஒரு பக்தன், இவரால நியமிக்கப்பட்டவன் பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அதனால நான்முக பிரம்மா அவன் கொடுத்ததுக்கும் மரியாதை கொடுக்கணும். இல்லாத போனா ஜனங்களுக்கு அந்த பக்தி போயிடும். அதனால அவன் என்னென்ன வரம் வாங்கினானோ ஹிரண்யகசிபு, அந்த வரத்துக்கெல்லாம் விரோதம் இல்லாம பெருமாள் அவதரிச்சு வதம் பண்ற. அதேதான் ராவண விஷயத்திலையும் கும்பகர்ண விஷயத்திலையும் வீஷ்ண விஷயத்திலையும் எல்லார்கிட்டையும். அதனால இவர் தான் பண்ணின சாசனத்தை தானே மீறிட்டேர்னாக்க அது தர்ம சேர்த்து உடஞ்சி போயிடும் இல்லையோ. அதனால தான் பண்ணின சாசனத்தை தானே அடைகிறார், தானே அனுஷ்டிக்கிறார் இவர். அதனாலதான் பெருமாள் நான் இத மாதிரி தப்பு பண்ணினேன்னாக்கா எனக்கு பாபம் வந்துருமே அப்படின்னு பயத்தை காமிக்கிறார். நம்ம பசங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றோம் கொஞ்சம் கண்ணை குச்சிரும் பெருமாள் அப்படின்றோம். அந்த மாதிரி மனுஷாளுக்கு பாப பீத்திய உண்டு பண்ற, பாபத்தினுடைய பயத்தை உண்டு பண்ற. இத மாதிரி நீங்க தப்பு பண்ணாதீங்கோ, பாருங்கோ நான் தப்பு பண்ணினேன், அதனால நான் பாப பலனை அனுபவிக்கிறேன், அது மாதிரி நீங்களும் அனுபவிச்சிடுவீங்கோ அப்படின்னு காமிக்கணுமா. அதுக்கோசரம் நம்ம தவறு பண்ணினோம்னாக்கா நமக்கு அந்த பாபம் வந்துடும், பாப பலன் நமக்கு கிடைச்சிடும், அது வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு காமிக்கணும். பயத்தை உண்டு பண்ணணும் மனுஷால் மத்தியில. அதற்கோசரம் அவர் இது பண்ற மாதிரி அபணியம் பண்ற. எத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயதி ததபி ஆசுரோபப்ளவார்த்தம் அப்படிங்கிறார் சாராவளியில சுவாமி. இந்த தன்னுடைய இச்சையா எடுத்துட்ட அவதாரங்கள்ல எதை அவன் அபிநயம் பண்றானோ அதெல்லாம் ஆசுர பிரகிருதிகள் இருக்கா பாருங்கோ, அவளை ஏமாத்துறதுக்கோசரம், அவளை மயக்கிறதுக்கோசரம். பாரு இவன் சாதாரண மனுஷன், ஒரு பொண்டாட்டியை கூட காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு, அப்படிப்பட்டவன் இவன் இங்க உன்னை காப்பாத்திட்டு போறான் அப்படின்னுட்டு ராவணன் பேசுறான். அதனால அந்த மாதிரி அவளெல்லாம் மயக்கிறதுக்கோசம் இத மாதிரி பண்ற. அதே மாதிரியாகவே இன்னும் பாபத்தை இது பண்ற.
அந்த பாபத்தினுடைய பயத்தை உண்டு பண்ற. அதுக்கோசரம் தான் இத மாதிரி அபிநயிக்கிறார் பெருமாள். இப்படி அபிநயித்தால்தான் நமக்கெல்லாம் பயம் உண்டாகும், நாம தவறு பண்ணாம இருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்படி அவதாரம் எடுக்கிறது என்ன தெரியுமா அப்படின்னாக்கா, பகவானுடைய சௌலபியத்தை காமிக்கிறது. சௌலபியம் தான் இந்த இடத்துல. பெருமானுடைய சௌலபியம்ன்றது எப்படிப்பட்டது? அவதாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறங்கிறதுன்னு அர்த்தம். அவதரிக்கிறது அப்படின்னா இறங்கிறது. அவன் அங்கேயே உட்காந்துருக்கலாம், அவனுக்கு என்ன வேலை? அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு நிம்மதியா தான் உண்டு, தன்னுடைய நித்திய பூதி உண்டு, அப்ராகிருதமான நித்திய சூரியர்கள் அவளோட ஆனந்தமா இருக்க வேண்டியவர் தானே. எப்படி போனா எனக்கு என்னன்னு இருக்கலாமே. ஆனால் பகவானுக்கு நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பிரீத்தி, அந்த பிரீத்தி இருக்கிறதுனாலதான் அவன் இறங்கி வரான். அப்படி இந்த சௌலபியம் இருக்கு பாருங்க, அதுதான் அதுதான் மொய்த்தவள் மனையில் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் பிறங்குமாறே அப்படிங்கிற திருமாலையில. நமக்கு வந்து எவ்வளவு பாப்பம் இருந்தா என்ன, அவன் தான் இறங்கி வரானே, அவனை பார்த்து கைய கூப்பிடலாமே. பரம சுலபனா எழுந்துடுறான் பகவான். பரம சுலபனா எழுந்துடுறதுனால அதுவும் சுத்தமான அவதாரங்கள், சுவேட்சையாக வந்த அவதாரங்கள். அப்படி வந்ததுனால அவனுக்கு உற்பத்திங்கிறதே கிடையாது. உற்பத்திங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். தானா அவதரிக்கிறது ஒரு உற்பத்தி, கர்ம சம்பந்தத்தினால வரக்கூடியது இன்னொரு உற்பத்தி. அது அவனுக்கு இல்லை. இது எப்படின்னாக்க, கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் ஆரம்பத்திலேயே அவதாரிகளை சாய்க்கிறார். சகல மனுஜ நயன விஷயதாம் கதா அப்படிங்கிறார். சகல மனுஜ கிருஷ்ணாவதாரம் எடுத்து சில பேர் தான் பாப்பா, எல்லாரும் பார்க்கல அப்படின்றது கிடையாது. அத்தனை பேரும் பார்த்து தெரிவிக்கிறா பெருமாள், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. சகல மனுஜ நயன விஷயதாம், நயனங்கள் அனைத்து கண்களுக்கும் அந்த இடத்துல மனுஜ அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா மனுஷால், அது ஸ்திரீகளோ புருஷாலோ பாமராலோ பண்டிதாலோ எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அற்புதமான திருமேனியை எடுத்துட்டு, அழகான திருமேனி, அந்த திருமேனிய எல்லாரும் சேவிக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தானோ இல்லையோ, அப்படிப்பட்ட அவனுடைய சௌலபியம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த சகல மனுஜனயன விஷயதாம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அங்க எம்பிரமா தேசிகன் தாத்பரிய சிந்திரிகையில பெருமாள் வந்து தன்னுடைய சௌலபியத்தை காமிச்சான், சௌஷீல்யத்தை காமிச்சான் அப்படின்னு சாதிக்கிறார். எவ்வளவு சுலபணிவன், அவன் காத்துன்னு இருக்கான் நமக்கோசரம். அதனால அப்படிப்பட்ட சௌலபியத்தை காமிக்கிறதுக்கோசரம் தான் இந்த அவதாரணி இது. அதனால இத வந்து கர்மகிருதம்னு சொல்ல முடியாது இல்லையோ. கர்மகிருதமா இருந்த உற்பத்தியா இருந்ததுன்னா அது நம்மள மாதிரி. ஆனால் பகவானும் அப்படி இல்லை. அவன் அவதரிக்கிறதெல்லாம் இதுக்கோசரம் தான், நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம், நமக்கோசரமே அவன் அவதரிக்கிறான். அதனாலதான் அவன் நித்திய பூதியை விட்டுட்டு இறங்கி வரான். அவனுக்கு என்ன காரியம் இங்க அப்படின்னாக்கா, இது லீலா விபூதி. லீலா விபூதியில எவ்வளவு பக்தால் இருக்க. இது கஜேந்திர மோட்சத்துல பெருமாள் ஓடி வந்தார். பெருமாள் ஏன் ஓடி, அங்க இருந்து அவரால் காப்பாற்ற முடியாதுன்னு எதுக்கு ஓடி வரணும்? எதுக்கு ஓடி வரணும் பெருமாள் அப்படின்னா, அங்க வந்து கஜேந்திர ஆழ்வான் சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு, நாகம் கலையதரஸ்யாஸ்ய ரக்ஷார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவ பாதையோ ரப்பிதும் தவ அப்படின்னு கஜேந்திர ஆழ்வான் சொல்ற ஸ்லோகம். நான் வந்து இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கோசரம் நான் கூப்பிடவே இல்லை. வேற என்ன வேணும் தெரியுமா? இந்த பத்ம புஷ்பங்களை எடுத்துட்டேன், தாமரை புஷ்பங்களை பறிச்சுட்டேன், அதெல்லாம் உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஆனா இப்ப நான் வந்து இந்த முதல்ல என்ன அடிச்சு நான் சுத்த போயிட்டேன்னாக்கா, அந்த புஷ்பங்களை உன் திருவடியில சமர்ப்பிக்க முடியாது. அதுக்கோசரம் தான் ஆதிமூலமே நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். இப்ப நீ வந்துட்ட, உன் திருவடியில நான் சேர்த்துடுறேன். பெருமாள் அதுபோதும் ஓடி வரேன்.
அவர் நினைச்சிருந்தா அங்கே இருந்தே காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த பக்தனுடைய ஆராதனை இருக்கு பாருங்க, அத அவர் ஏத்துக்கணுமா, அந்த புஷ்பத்தை தான் சேர்த்துக்கணும், அதுக்கோசரம் ஓடி வர. அதனால பகவானுடைய சௌலபியமும் சௌசீல்யமும் எப்படிப்பட்டதுன்னாக்கா, பக்தாளுக்கு என்ன ஆசையோ அதை பண்றதுக்கோசரம் தான் வர. அது போலும் பெருமாளுக்கு அது இல்லாம எதுவுமே வேண்டியதில்லை. அவருக்கு பக்தாள் என்ன ஆசைப்படுறாளோ அதை பண்ணணும், அதுக்கோசரம் வர இருக்கு. அப்படிப்பட்ட உற்பத்தி, இந்த உற்பத்திங்கிறது ஸ்வேச்சாகிருதமானதை தவிர்த்து கர்மகிருதமானது கிடையாது. அதனால சில இடங்கள்ல இருக்கு ஒரு வாக்கியம், பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராக ஏ சர்வே சம்பிரதூயந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் இவா எல்லாம் பிறக்க அப்படின்னு இருக்கு. இது அதர்வசிகையில இருக்கு, இருந்துட்டு போட்டோமே. அதனால என்ன வந்துருச்சு, அப்படி இருந்தா கூட இவ பிறக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிறப்பு. பிரமாணம் பிறக்கிறார், அதே இந்த ஜீவராசிகளும் பிறக்கிறார். ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பகுனிமே வெத்தீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தானியகம் வேத சர்மானி நத்தம் வேத பரந்தப அப்படிங்கிற பிரமாணம். பல ஜென்மாக்களை எடுத்துட்டோம் நம்ம ரெண்டு பேருமே. ஆனா அது அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற பிரமாணம். காரணம் என்ன? கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு பழைய ஜென்மாக்கள்லாம் எதுவும் தெரிய மாட்டேன்றது. இந்த ஜென்மாலேயே நம்ம நடந்துக்கிறது, நமக்கு நடக்கிறதெல்லாம் மறந்து போயிடுறோம். அதுவும் கர்ம சம்பந்தம் தான். போன ஜென்மாக்கெல்லாம் நமக்கு எப்படி வரும்? அது பகவானுக்கு தெரியறது. காரணம் என்னன்னா, இது சுத்த அவதாரங்கள், அப்ராகிருதமான அவதாரங்கள், கர்மகிருதமான உடம்பு கிடையாது பெருமானுக்கு. எல்லாம் திவ்யமான பெருமையின் நபூதசங்கதம் ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனா. லோகத்தில் இருக்கக்கூடிய தேகங்கள் இருக்கே, அது எப்படி இருந்தது? பூத சம்ஸ்தானம் தான், பாஞ்ச பௌதிக தேக நமக்கெல்லாம். அதனால அது பிரகிருதி சம்பந்தம். ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை. பெருமாளுக்கு அப்படி கிடையாது. மாம்சமோ மேகமோ அஸ்தியோ இதெல்லாம் கிடையாது பெருமாளுக்கு. அந்த சொந்த திருமேனி பெருமாளுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவனுடைய அவதாரங்கள்லாம் சுத்தமானது. அது சுத்தமானதா போயிடுவே, அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. எந்த தோஷமும் இல்லாததுனால கர்ம விஷயத்துவம் கிடையாது. கர்ம விஷயத்துவம் இல்லாததுனால அவனுடைய அவதாரம்ன்றது வசந்த அவதாரம், ஸ்வேச்சாகிருதமானது. அது மட்டும் இல்ல, இந்த இது பிரணவம் சொல்றோம் பாருங்க, பிரணவத்துல அகார உகார மகாரம் சொல்றோம், ஓம் அப்படின்னு சொல்றோம். இது 3 மாத்திரை இருக்கு. இந்த 3 மாத்திரையில முதல் 3 மாத்திரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொருத்தர் அதிதேவதைகளா இருப்பார். அந்த கடைசி அரை மாத்திரை இருக்கு பாருங்க, அந்த கடைசி அரை மாத்திரைக்கு புருஷன் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அவரசரத்துல இந்த வாக்கியம் இருக்காது. அகாரம் உகாரம் மகார சப்தம் அந்த பிரணவத்துல அது எப்படின்னா 3 மாத்திரையுடையதா இருக்கும். அதுல கடைசி இதுல இம் அப்படின்னு இருக்கு, இது அர்த்த மாத்திரையா இருக்கும், பாதி மாத்திரை. இதுக்கு நாத அப்படின்னு பேரு, நாதம் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுல சொல்லச்ச அந்த 4வது இருக்குது பாருங்க, அதான் அரை மாத்திரை, அதுக்கு மாத்திரம் சதுர்த்தி வித்யுமதி சர்வவர்ணா புருஷ தெய்வத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, புருஷ தெய்வத்தியான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புருஷனே தேவதை அப்படின்னு சொல்றது. அதுல இந்த அதுதான் பிரதானமான அக்ஷரம். அது அந்த நாதன்றதுதான் அதுக்கு புருஷன் சொல்றது. அந்த புருஷன் யாரு அப்படின்னு சர்வேஸ்வரன் நாராயணன் அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சிருக்கோம். அதனால சங்கரனோ எல்லாமே இங்கே கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இதுல புருஷன் தான் சொன்னதுனால புருஷன் விஷ்ணு தானே,
அதனால விஷ்ணுதான் இங்க பரதேவதையா தெரியுது. வேற யாருமே பரதேவதை கிடையாது. மீதி எல்லாம் இவன் கீழே இருக்கிறவாள் தான். அதனால இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கொத்திமங்கலம் சுவாமி திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, இத மாதிரி சிவனோ அல்லது சதுர்முக பிரம்மாவோ அல்லது விஷ்ணுவோ இந்த மூணுமே பரதேவதை கிடையாதுன்னுட்டு அவருடைய பட்சம், சில பேருடைய பட்சம். அவ என்ன சொல்றான்னாக்க, பிரம்மன் தான் தேவதை, அந்த பிரம்மமானது நிர்குணமாக நிர்விசேஷமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவ போறா. அதனால அவளுடைய உத்தேசம் இங்க சிவனோ ருத்ரனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லையே, எல்லாம் பிரம்மன் தான தேவதைன்னு நாங்க சொல்றோம். பிரம்மன் தான் தேவதைன்னு சொல்லச்சு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பரதேவதை விஷ்ணுதான் சிவன் இல்லை அப்படின்னு சொல்றோம். அங்க சிவனை சொன்னாதானே நீங்க விரோதம் பண்ணணும், கேள்வி கேட்கிறோம். நாங்கதான் சிவனையே சொல்லலையே, நாங்க சிவனையே சொல்லல. ஏன்னா சிவன்றது கூட நாங்கெல்லாம் அவர தத்துவம் தான், விஷ்ணுவும் அவர் தத்துவம் தான், அது மாதிரி சதுர்முக பிரம்மாவும் அவர் தத்துவம் தான். ஏன் அப்படின்னாக்க, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சர்வே சம்பிரதூயந்தேன் தான் இருக்குது. அதனால எல்லாருமே பிறக்கப்படுகிறார்கள், உற்பத்தி செய்யப்படுகிறார்கள், அல்லது எல்லாருமே பிறக்கிறார்கள் அப்படின்னு தானே இருக்குது. அதனால சிவனும் ஒண்ணுதான், எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அது மாத்திரம் இல்ல, நீங்க புருஷன் புருஷன் பரமாத்மான்னு சொல்றீங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். அந்த பரமாத்மாவை விஷ்ணுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க அதை ஒத்துக்கல. பரமாத்மாவை விஷ்ணுன்றதே நாங்க ஒத்துக்கல, அது பிரம்மம் தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா, ஆத்மை வைதமாகிற ஆசி புருஷபிதா அப்படின்றதா நம்மளுக்கு சொல்லிட்டு கொடுத்து. அதனால விஷ்ணு பதம் எல்லாமே நீங்க இதுதான், அது சாதாரண ஜீவராசிகள் தான். அதனால இது வரலையே வராது அப்படின்னா அவ கேட்கிறா. அதற்கு பதில் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, சில பேர் பிரம்மன்னு சொன்னா கூட அந்த பிரம்மன் கூட பரமாத்மாவான சிவன் நாராயணனே தான் வரும். ஏன்னா அதுக்கு காரணம் நாங்க என்ன சொல்லியிருக்கோம் முதல்லயே அப்படின்னாக்கா, காரணத்துவம் அந்தர்யாமியான புருஷனுக்கு வரும். அந்த அந்தர்யாமி யாரு? நாராயணன். அந்த நாராயணனே விஷ்ணுமூர்த்தி, அந்த நாராயணனே எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அதனால பிரம்மசப்தம் கூட நாராயணனையே சொல்லும். நாராயணனையே சொல்றதுனால அவனையே சர்வ பரதேவதைன்னு அர்த்தம் வருது. அதனால சர்வாத்மகத்தை நாங்க சொல்றோமே. அதனாலதான் பிரணவத்துல பிரதான பூதமான நாதம், அந்த நாதத்துக்கு எது தேவதையோ அதுதான் பிரதான தேவதை. அந்த நாதத்துக்கு பிரதான தேவதை எதுன்னாக்கா புருஷன். அந்த புருஷன் யாருன்னு? நாராயணன். அதனால அவனையே பரதத்துவம், அவனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. அவன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஸ்வேச்சையா அவதரிக்கிறான், தன்னுடைய இச்சை, தான் இஷ்டப்பட்டு அவதரிக்கிறானே தவிர்த்து அவன் என்னவோ கர்மாதீனமா அவதரிச்சுள்ள. இது அத்தனையும் நான் ஆழ்வார் பாசம் சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. சாஸ்திர பிரமாணங்கள் சொல்லணும். அந்த சாஸ்திர பிரமாணங்கள்லாம் சொல்றதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை வரிசையா சாதிக்க போற. ஏற்கனவே புருட சுத்தத்தெல்லாம் சொல்லியாச்சு, புருட சுத்தத்தெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் புராணங்கள் எல்லாம் சொல்ல போற. அது மாத்திரம் இல்ல, விஷ்ணு புராணம்ன்றது சாத்விக புராணங்கள், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள் சாத்விக புராணங்கள். அதே சிவ புராணங்கள்லாம் தாமச புராணங்கள், பிரம்ம புராணங்கள்லாம் ராஜச புராணங்கள் அப்படின்னுட்டு தீர்மானம் பண்றக்கா பின்னாடி அதெல்லாம் வரப்போறது. அதெல்லாம் வரப்போறது சாதிக்க போற சுவாமி தேசிகனே. ஆகையினால அப்படிப்பட்ட சாத்விகமான புராணங்கள், இதிகாசங்கள், அதே மாதிரி ஸ்ருதிகள், இவைகள் அத்தனையுமே நம்ம எம்பெருமானையே சர்வ பரதேவதையா சொல்றது.
அவருடைய அவதார ரகசியத்தையும் அழகா சொல்லிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு? பகவத்கீதை பெருமாள் சாதிச்சது அப்படின்னு எல்லாரும் ஒத்துருக்கோம். அந்த பகவான் இதை சொல்லிட்டு போயிட்டேன். எல்லாம் என்னுடைய இஷ்ட பிரகாரம் தான் நான் அவதரிக்கிறேனே தவிர்த்து எதுவுமே கர்மாதீனமா நான் அவதரிக்கல அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. பெருமாள் எவ்வளவு தூரம் நிர்ணயம் பண்றாரு பாருங்க. எதுவும் என் அதீனம், என் சங்கல்பாதீனம். அதுக்கோசரம் லோகத்துல சிருஷ்டி எல்லாம் பண்றமே, அந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணச்சு எல்லாம் என் அதீனம். அதுக்கோசரம் ஒருத்தனை இஷ்டத்துக்கு நான் சிருஷ்டிக்க முடியுமான்னா கிடையாது. இஷ்டத்துக்கு நான் சிருஷ்டிக்கல, அவளுடைய கர்மாதீனமா தான் நான் சிருஷ்டிக்கிறேன். நிமித்த மாத்திரமேவாசு வித்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணீபூதாக எதோவி சத்திய சக்தியாக விஷபிராண ஸ்லோகம் அதெல்லாம் உதாரிச்சிருக்க பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால அதை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கிற. ஆக பெருமாள் பக்ஷபாத ரஹிதம். இன்னொன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குறான். ஒரே மாதிரினாக்கா இவன் எனக்கு வேண்டியவன், இவனுக்கு வேண்டாதவன் அப்படிலாம் கிடையாது. நத்வேஷ்யோஸ்தி நமே பிரியா, எனக்கு துவேஷ்யனும் இல்லை, எனக்கு பிரியனும் இல்லை, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். அவ நல்லது பண்ணாக்கா நல்ல பலன், கெட்டது பண்ணாக்கா கெட்ட பலன். அதுவும் சாஸ்திரானுகுணமாத்தான் நான் பண்றேன், எதுவும் என் அதீனம் இல்லை. அதனாலதான் நான் இப்படி அவதரிச்சு இத மாதிரி பண்ணாதீங்கோ. இப்படி பண்ணினாக்கா நான் பண்ணினேன், எனக்கே இந்த பாப பலன் வருது, எனக்கே பாப பலன் இதெல்லாம் வருது. ஏன் சுக்ரீவ மகாராஜருக்கு முதல் நாள் யுத்தத்துக்கு போனார் வாலியோட, நல்ல அடிபட்டு வந்துட்டார். ஏன் அப்படின்னா அங்கே ரெண்டு பேரும் ராமசுக்ரீவ சக்கியம் உண்டாகிறது, ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம். வர்றச்ச லக்ஷ்மணன் இளைய பெருமாளுக்கு கௌரவிக்கல. அவர் எப்பேற்பட்ட பாகவத விசாரம், பரம பாகவதரான இளைய பெருமாள் அவருக்கு ஒழுங்கா இது பண்ணல. அதே அனுமான் பண்ணின, சுக்ரீவன் பண்ணல, அதுக்கு தண்டனையும் சிக்ஷை அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றாரு. ஆக இத மாதிரி அது சுக்ரீவ மகாராஜர் ரொம்ப வேண்டியவர் எம்பெருமானுக்கு. ஆனாலும் கூட அவர் இத மாதிரி தவறு பண்ணினதுனால அதனுடைய பலனை அனுபவிக்கிறார் அவர். அப்படிதான் அங்க. அதனால யாரா இருந்தாலும் சரி, எந்த தப்புன்னு பண்ணினாக்கா அந்த தப்புக்கு பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கோசரம் பெருமாள் தான் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். அதனால இதுதான் அவதார ரகசியம், இதுதான் சாஸ்திரங்கள் சொன்ன அவதாரங்கள். அந்த அவதாரத்திலையும் அவனுடைய சௌலபியம், அவனுடைய சௌசல்யம், அவனுடைய வாத்சல்யம், கூடவே சுவாமித்துவமும் இருக்கு. எல்லாத்தையும் எங்கெங்க காமிக்கணுமோ அங்கங்க காமிக்கிறார். ஆனா நான் மனுஷன்தான், மனுஷன்தான் அது அப்படின்னுட்டு பெருமாள் சொல்றோ. அந்த மனுஷனாம் ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு அவர் சொன்னார் பெருமாள். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம்னு சொன்னாரோ. அப்படிப்பட்டவர் சமுத்திரம் வித சர்வேஸ்வர பாவா அங்குலியக்கிரேன தான்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா அப்படின்னு சாதிச்சார். இச்சன் ஹரிகணேஸ்வரா, நான் ஆசைப்பட்டேன்னா போறோம், சங்கல்ப மாத்திரத்தினாலே எல்லாரையும் கொண்டு போடுவேன் நானு அப்படின்னு. அதுவும் அங்குலியக்கிரேன, என்னுடைய விரல் நுனியினாலேயே நான் கொண்டு போடுவேன் அப்படிங்கிறார். அப்படி பெருமாள் சாதிச்சார். அப்படின்னாக்கா அந்த பரத்தத்தையும் விடல பாருங்க. அந்த ஒரே ஒரு இடத்துல ஒண்டிதான் ராமாவதாரத்துல ஒரே ஒரு இடத்துல ஒண்டிதான் பரத்தம் வந்திருக்கு. மீதி எந்த இடத்துலயும் பரத்தத்தை காமிக்கவே இல்லை. அவள்லாம் கொண்டாடுறா அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு விஸ்வாமித்தர் எல்லாம் சொல்றார். அவள்லாம் சொல்றா, ரிஷிகளுக்கு தெரிகிறது ராமன் எங்கேயுமே காமிச்சுக்கல தான் பரதத்துவம் அப்படின்னு. அதனால இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் காரணம் என்னன்னா, இத மாதிரி நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரமோ, நம்மளை பாபத்துல இருந்து விடுபடுறதுக்கோசரமோ, பாபத்துல மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த மாதிரி பெருமாள் அவதரிக்கிறாரு. இன்னைக்கு சுவாமி தர்ம நட்சத்திரம், இந்த அத்தனை விஷயங்களும் சுவாமிக்கு அப்படியே பொருந்திடுறது. அவாவாளுடைய ஆச்சாரியர்களுக்கு இது அத்தனையுமே பொருந்தும். இது தர்மஸ்தாபனம் தான் அவர் அவதரிச்சது. அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனால்
அனுஷ்டானத்தை கட்டி காப்பாத்திட்டு போனார் சுவாமி. என்ன சார் சுவாமி சாதித்த கடைசி ஒரு 8-9 மாசத்துக்கு சுவாமியால நிக்க முடியாது. உட்கார்ந்த அந்த இடத்துல காத்தா தீர்த்தாமாடி ஆகும். அது எல்லாம் கூட மாட இருக்கும். தீர்த்தாமாடுறது உழைப்பேட்ட சுவாமி அவருடைய குமாரர் அவெல்லாம் தான் வெந்நீர்லாம் கொண்டு வந்து வச்சு ஜலம் எல்லாம் சேர்ப்பா. தீர்த்தாமாடின உடனே அவருக்கு வேஷ்டி எல்லாம் கொண்டு வந்து மேலப்படாம கொண்டு வந்து கொடுப்பா. அது அத்தனையும் வேஷ்டி எல்லாம் வேஷ்டி உத்தரவுக்குதான் சாதிப்பேன். சாத்திட்டு எழுந்துள்ளிடுவார். திண்ணையில எல்லாம் கொண்டு வந்து வச்சுடுவா. அப்ப எழுந்து நிக்க முடியாது. உபஸ்தானத்துக்கு உட்கார்ந்த அளவிலேயே எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணுவார். என்ன சுவாமி இப்ப சாதிச்சார், உடம்பு ஒருத்தனுக்கு சக்தியோட இருந்தாக்கா எப்படி அனுஷ்டிக்கணுமோ அந்த மாதிரி அனுஷ்டிச்சு காமிச்சார் சுவாமி. ஒருத்தனுக்கு சக்தி இல்லைன்னாக்கா அசக்தனா போயிட்டாக்கா அப்ப எப்படி அனுஷ்டிக்கணுமோ அத மாதிரி அனுஷ்டிச்சு காமிச்சார் சுவாமி. இத என்ன சுவாமி எங்க கிட்ட சாதிப்பார். அந்த மாதிரி சுவாமியினுடைய அனுஷ்டானம் இருந்தது. எல்லாம் நமக்கோசரம் தான். அவள்லாம் நித்திய சூரிகள். எப்பேற்பட்ட நித்திய சூரி சர்வஜான வாழ்நாளும் அத்தனை சாஸ்திரங்களையும் வாசி வேத பாஷ்யத்தை பார்த்து வேதாத்தியனம் பண்ணி பிரமாணங்கரியம் பண்ணிட்டு நித்திய அப்படி அனுஷ்டானத்தை பண்ணிட்டு அதீதம் அத்தியாபிதம் ஆர்ஜிதம் யசா அப்படின்னு அவர் யசஸை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன புகழ், அவர் அதை பத்தி கவலையே படல. அவருடைய காரியங்கள் என்ன, யாரு சிஷ்யால் வராளோ அவளோட பரீட்சை ஒண்டி பண்ணுவார் சுவாமி. உடனே சொல்ற மாட்டார். யாரு பிரார்த்திச்சாலும் சரி ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சிரத்த இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அனுகிரகிச்சாகும். யாரா இருந்தாலும் சரி, அடியனுக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான். அப்படி அனுகிரகித்து சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் அவருக்கு இது அத்தனையுமே பொருந்திடுறது. அது அத்தனையும் பொருந்திடுறது. சுவாமி சொல்லி கொடுப்பார். எப்படி சொல்லி கொடுப்பார்? அனுஷ்டானத்தினாலும் சொல்லி கொடுப்பார். இத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர மாட்டார். நாங்க சுவாமி திருமாளிகையில சுவாமி அம்சேச்சு அவங்களாம் சாப்பிட்டுருக்கோம். ஒரு வார்த்தை சுவாமி பேச மாட்டார். எல்லாரும் வம்பளத்தன் பேசுவா. சாப்பிடுச்சே வம்பளக்கலாமா கூடாதா, சாப்பிடுச்சே பேசலாமா கூடாதான்னு பேசுவா எல்லாம். ஆனால் சுவாமி பேசி பார்த்ததே கிடையாது. அம்சேயர சமயத்துல பேசவே மாட்டார். இதெல்லாம் அனுஷ்டானத்தினால சொல்லி கொடுத்தவர் சுவாமி. இந்த மாதிரி நீங்க அனுஷ்டிக்கணும், இந்த மாதிரி தீர்த்தாமாடணும், இந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணணும், இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும், எல்லாம் சுவாமியினுடைய இது சாமானியம் இல்லை. அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரி பெருமானுடைய அவதார ரகசியம் இன்னைக்கு வந்திருக்கு. நமக்கு சுவாமியினுடைய திருவடியை காட்டில வேற என்ன பலம் இருக்கு? அவாவாவுடைய ஆச்சாரியால காற்றலும் வசந்தவா யாரும் கிடையாது. அந்த ஆச்சாரியருடைய திருவடிதான் நமக்கு பரம போக்கியமானது. அததான் நம்ம ஆசிரியக்கணும். அதனால சுவாமி திருநட்சத்திரத்துல சுவாமியை பராமரிக்கிறதுன்றது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பண்ண பாபங்கள் எல்லாம் போறது. அப்படிப்பட்ட அவதார ரகசியமானது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். தர்மான ஸ்தாபனார்த்தம் ஸ்வயமபி பஜதே சாசிதா சாசனம் ஸ்வம் ஸ்வஸ்யாபி பிரத்யவாயான் அபிநயதி நிருணாம் பாபபீதிம் விதித்சு சுத்தைஹி ஸ்வேச்சாவதாரைஹி பஜதி சுலபதா தாவதா உத்பத்யனுக்திஹி ப்ரோக்தோ விஷ்ணுஷிகாயாம் அபிஹி புருஷः பிராப்ததாரார்த்த மாத்திரः அப்படின்னு சாதிக்கிறார். தர்மானம் வர்ணாசிரமாதி ரூப தர்மங்கள், வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் அதெல்லாம் அனுஷ்டிச்சு காமிக்கணும். அதை எப்படி காமிக்க தெரியுமா? ஸ்தாபனார்த்தம், அதை ஸ்திரீகரணம் பண்ணணும். எல்லாரும் அது திருடமா தெரிஞ்சுக்கணும். அத மாதிரி ஸ்திரீகரணம் பண்ணாதானே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் திருடீகரணம் பண்றதுக்கோசரம் சாசிதா, அவன் தான் சாசனகர்த்தா. எல்லாத்தையும் சாசனம் பண்றவன் பகவான். அப்படிப்பட்டவன் பகவான் ஸ்வம் தன்னையே தான் சொன்னதையே, தான் சொன்ன சாசனத்தை, சாசனம் ஸ்வயமபி பஜதே,
தானே எழுதி தான் தானே எல்லாமே ஸ்ருதிஸ்மிருதி மமைவ ஆக்ஞா அப்படின்னு சாதிச்சார். எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோஹி மத் பக்தோபின வைஷ்ணவஹான்னுட்டு அப்படிப்பட்ட பெருமாள் அந்த ஸ்ருதிஸ்மிருதி ஆக்ஞைகள் இருக்கு பாருங்க, அத அவரும் அனுசரிச்சார், எம்பெருமானும் அனுசரிச்சான். ஏன் அப்படின்னு தர்மஸ்தாபனார்த்தம் தான் அது. நாம் மனுஷியால் இவெல்லாம் அல்ப பிரஜால், ஞானம் அதிகம் கிடையாது இவளுக்கெல்லாம். ஏன்னா மனுஷியால் இல்லையோ இவாளுக்கு கர்மாவானது மறைச்சிடுறது ஞானத்தை. அதனால அவளுக்கெல்லாம் பாப பீதி, பாபங்கள்லாம் பண்ணினாக்க உங்களுக்கு கெடுதல் வந்துடும். அதனால இதுல பயம் நமக்கு உண்டாகணும். விதி சுகு அத உற்பத்தி பண்ணணும், நமக்கு பயத்தை நமக்கு உண்டு பண்ணணும் மனசுல. அந்த ஆசைப்பட்டு சொசியாபி பிரத்யவாயம் பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணினதுனால எனக்கு பாபெல்லாம் பிரத்யவாயம் விரோதம் வந்துருது பத்தியா அப்படின்னு காமிக்கிறேன். அப்படி அபிநயத்தி அபிநயம் பண்ற நடிக்கிறார் அவர். உண்மையிலே பகவானுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு பயத்தை உண்டு பண்ணணும். ஆனானப்பட்ட பகவானுக்கே இது மாதிரி பாப்பம் படுத்துறதே நமக்கெல்லாம் எவ்வளவு படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் பெருமாள் ஸ்ரீ ராமாயணத்திலேயே பூர்வமயானோ நமபிதானி பாபானி கர்மாணி அசகிருதானி அசகிருதானி பாபானி கர்மாணி. சகிருத்துனா ஒரு முறை, அசகிருத்தனா பலமுறை. நான் பலமுறை என்னால் பாபங்கள்லாம் பண்ணப்பட்டது அப்படின்றது. சரி, இவன் இவனைதான் சொல்றான் ஜாபஸ்தி துருவ மிருத்யு திரவம் என்ன மிருத்தஸ்திட்டு. அதனால இப்ப இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப மரணம் கூட இருக்குமா இருக்காத அவனுக்கு அப்படின்னு கேட்டாக்க அது கூட எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தை சுத்தம் கர்ம சம்பந்தமே இல்லாமல் ஸ்வேச்சாவதாரை தானே இஷ்டப்பட்டு அவதாரம் பண்றது. அவதாரை தானே இஷ்டப்பட்டு தன்னுடைய இஷ்டத்தினால சங்கல்ப மாத்திரத்தினால ராமகிருஷ்ணாஜி அவதாரங்களை பண்ணி சுலபதாம் சகல மனுஜ நயன விஷயதாம் பஜதி. அத்தனை பேரும் தன்னை பார்க்கணும். இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும் பாருங்க, இந்த காண்டத்துல முதல் பாலகாண்டத்துல எந்து ராமம் எஸ்து ராமம் ந பஷ்யத்து எஞ்ச ராமோ ந பஷ்யதி தாவுபௌ கர்ஹிதோ லோகே. யார் ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ அவ ரெண்டு பேருமே நிந்திக்கப்பட்டவா இந்த லோகத்துல. ஏன்னா எப்பேற்பட்ட பரமபுருஷன் எழுந்துள்ளான், புருஷோத்தமன் எழுந்துள்ளாரு. அதுவும் எதுக்கோசரம் தனக்கு ரொம்ப பிரியமான சீதா பிராட்டிய தான் இது கன்னியாதானமா வாங்கிக்கணும், விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு மிதிலா நகரத்துல எழுந்துள்ளான். விஸ்வாமித்திரர் சொல்ற, ஆமா ஓ இந்த மிதிலா நகரத்தை சுத்தி பார்த்துட்டு வா, சுத்தி பார்த்துட்டு வரைச்சே நீயும் சந்தோஷப்படு, உன்னை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படட்டும், எல்லாரும் ஆனந்தப்படட்டும், கடைசியில பிராட்டியும் பார்க்க போறா. அப்படி இருந்தவனை சொல்றாரு விஸ்வாமித்திரர். காரணம் என்ன? இத மாதிரி உன்னை பார்க்காதவாள்லாம் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவள்லாம் நல்ல கதியை அடையட்டுமே அப்படின்னுட்டு. அதனால சகல மனுஜநயன விஷயத்தாம் பஜதி. அனைத்து மனுஷால் அவளுடைய நயனங்கள் அது ஊனக்கண் தான். அந்த ஊனக்கண்ணுக்கு கூட விஷயமா பெருமாள் எழுந்துள்ளாருனாக்கா எவ்வளவு விசேஷம் அது. அதனால அப்படி இவனுடைய அவதாரங்கள்னால அந்த மாதிரி பண்றான் அது. அதனால இது தாபதா ஸ்வேச்சா பிரயுக்தமா தானே இருக்கு, அது கர்மகிருதம் இல்லையே. அதனாலதான் உற்பத்தியே இல்லை, உற்பத்தி இல்லை. ஜாயத்தே பகுதா விஜாயத்தே அனுவாதம் தான். விசேஷமா உற்பத்தி ஆகிறான், விசேஷமா உற்பத்தி அவன் பிறக்கிறான்னு அர்த்தம். அது அவன் சம்பந்தத்தினால, அவனுடைய சங்கல்பத்தினால. இது சில இடத்துல பிரம்ம அந்த வாக்கியம் இருக்கு, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சர்வே பிரசூயந்த எல்லாம் இருக்கே அப்படின்னா அது கூட தவறுதான். அந்த இடத்துல இதெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இவன் சாதாரணமான புருஷன் இல்லை, இவன் புருஷோத்தமன். இவன் சக புருஷக, அந்த புருஷனானவன் சிகாயானம் அப்படி அதர்வ சிகையில கூட, அதர்வ சிகையில என்ன சொல்றதுன்னாக்கா, அதாவது நாராயண அதர்வ சிகா உபநிடது அதுல சக பிரசித்த புருஷா
அந்த புருஷபத வாச்சியனான விஷ்ணு எம்பெருமான் அவன் என்ன பண்றான் தெரியுமா இல்லையோ? பிராப்த தாரார்த்த மாத்திர தாரம். தாரம்னாக்க பிரணவம்னு அர்த்தம். தாரம்னா ஆம்பியா, தாரம் தாரம்னாக்க பிரணவம். அதுக்கு அர்த்த மாத்திரா, கடைசியில இருக்கிறது பாதி மாத்திரை. அது எவனால் பிராப்தம், எவனால் அடையப்பட்டதோ, எப்படி அத்தியக்ஷனாக, அதுக்கு அதிதேவதையாக யாரால அடையப்பட்டதோ, அகாரம் முக்காரம் மகாரம், இது நாதம். அதுல அது மூன்றரை மாத்திரை இருக்கும் இந்த பிரணவமானது. அதுல கடைசி அர்த்த மாத்திரைக்கு நாதம் அப்படின்னு பேரு. அந்த அர்த்த மாத்திரைக்கு அத்தியக்ஷன் யாருன்னாக்க சதுர்த்தி வித்யுமதி சர்வவர்ணா புருஷ தெய்வத்யா அப்படின்னு சொல்றது. புருஷத்த வாச்சனான எம்பெருமானே தேவதையா இருக்கான். அதுக்கு அதுதான் பிரதானமானது. அதுக்கே அவன் அதிதெய்வத்தை அப்படின்னாக்க மீதி எல்லாத்துக்கும் கேட்க வேணுமா? அதனால அவனுக்கு அந்த பிறப்புன்றதே கிடையாது. அந்த பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க அவனுடைய இச்சையிலான வந்ததுதான். அதனால பரதத்துவம் எது அப்படின்னாக்க இவனுடைய அவதார ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுட்டாக்கா அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு அவதார தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். தர்மாணாம் ஸ்தாபனார்த்தம் ஸ்வயமபி பஜதே சாசிதா சாசனம் ஸ்வம் ஸ்வஸ்யாபி பிரத்யவாயான் அபிநயதி நிரணாம் பாபபீதிம் விதிஸ்ஸு சுத்தைஹி ஸ்வேச்சாவதாரைஹி பஜதி சுலபதாம் தாபதோத்பத்யனோக்திஹி प्रोक्तो विष्णुशिखायाम् अपि हि स पुरुषः प्राप्ततारार्धमात्रः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।